தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா ஏன் இலக்கியா, ரேவதி போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே? அத்தை பதட்டப்படாதீங்க அத்தை. அவங்க போய் கௌதமோட அப்பாவை சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வரணும்ல, அதான் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அத்தை, வந்துருவாங்க. ரேவதி அந்த ஆளை கூட்டிட்டு வந்துருவாங்களா? கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு நான் அவனை பார்த்தே ஆகணும். இதுக்காக தானே இவ்வளவு பெரிய டிராமாவை போட்டிருக்கேன். இலக்கியா, ரேவதி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நீ போனாவது பண்ணி பாரு இலக்கியா. ஏங்க, பேங்க்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆபரேஷனுக்கு பணம் கட்ட வேணாமா? சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஏன் இலக்கியா, கௌதமோட ஆபரேஷனுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும்ல? ஆமா அத்தை, ஆனா ஃபீஸ் கட்ட சொல்லி டாக்டர் எதுவுமே சொல்லலையே. அவர் கேக்கலன்னா என்ன? அப்புறம் அவசரத்துல கேட்டா பணத்துக்கு எங்க போறது? ஆமா, ஃபீஸ் எவ்வளவு ஆகும்? லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா எப்படியும் லட்சக்கணக்குல கேட்பாங்களே அத்தை. ஐயோ, லட்சக்கணக்குலயா? அந்த பணத்துக்கு எங்க போறது? ஐயோ, இத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே. ஆமா அத்தை, பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது? வீட்ல ஏதாவது பணம் வச்சிருக்கியா? இல்ல அத்தை, அவ்வளவு பணம்லாம் இருக்காது. என்ன ஒரு 1000-2000 தான் அத்தை இருக்கும். ஐயோ கடவுளே, என் புள்ள கௌதம் கோடிக்கணக்குல பணத்தை சேர்த்தான். ஆனா இந்த அஞ்சலி கார்த்திக் பண்ண குழப்பத்தினால தன்னோட வைத்தியத்துக்கு கூட காசு இல்லாம இப்படி திண்டாடிட்டு இருக்கானே. எல்லாத்தையும் எப்படியாவது சமாளிச்சுதானே அத்தை ஆகணும். இப்ப பணத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப யோசி. அப்போ அந்த LICல 1.5 லட்சம் வந்தது இல்ல, அது அப்படியே எடுத்து வச்சிருக்கலாம்ல, இப்ப செலவு பண்ணிருக்கலாம். அதுக்கு இன்னும் 50,000 அட்வான்ஸ் வாங்கி அந்த தாலி செயினை மீட்டு கொடுத்தீங்க. அந்த பணம் இருந்தா இந்நேரத்துக்கு நம்ம செலவு பண்ணிருக்கலாம்ல. நானும் கௌதமும் வேலை பாக்குற இடத்துல ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கிட்டோம். இனி அங்க கேட்டாலும் கிடைக்காது. இப்போ என்ன பண்றதுன்னே புரியல. என்ன பண்றது? நாம மீட்ட தாலி செயினை மறுபடியும் அடகு வச்சு நான் பணம் எடுத்துட்டு வர போறேன். அத்தை வேண்டாம் அத்தை, இப்பதான் தாலி செயினை போட்டு சந்தோஷப்பட்டீங்க, அதுக்குள்ள திரும்ப கழட்டாதீங்க. ஏன் இலக்கியா, என் புள்ள நல்லபடியா வெளியில வந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் தாலியை அடகு வச்சுட்டு வந்துடுறேன். அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, வேணா ஏன் தாலி செயினை? என்ன நீ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? புருஷன் வந்து உயிருக்காக போராடிட்டு இருக்கான், இந்த நேரத்துல கழட்டுறேன்னு சொல்ற. உனக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, நான் என் செயினை அடகு வச்சு பணத்தை எடுத்துட்டு வரேன். நீ போனை கொடு, போனை கொடு. இத பாரு, நீ இங்க பாத்துக்கோ, ஏதாவது ஒண்ணுனா எனக்கு கால் பண்ணு. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அத்தை. சீக்கிரம் வாங்க. நான் உன் பிள்ளைய கொல்ல போறவன்னு தெரியாம என்ன வாங்க வாங்கன்னு ஆர்வமா கூட்டிட்டு போறிய ரேவதி. என்னங்க, சீக்கிரம் வாங்க. நீ போ, நான் வரேன். வாங்க. வாங்க. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு. முழு தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.